அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனமில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ரிவால்வர் ரீட்டா. தி ரூட் நிறுவனத்தின் சார்பில் ஜெகதீஷ் பழனிசாமி மற்றும் பேஷன் ஸ்டுடியோஸ் சார்பில் சுந்தரம் தயாரிப்பில் சந்துரு இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ், ராதிகா சரத்குமார், ரெடின் கிங்ஸ்லி, சென்ராயன், சூப்பர் சுப்பராயன் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம்தான் ரிவால்வர் ரீட்டா. கதை: போதையில் ஐட்டம் வீட்டிற்கு போவதற்கு பதிலாக அட்ரஸ் மாறி கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு வரும் பிரபல ரவுடியான சூப்பர் சுப்பராயன், கீர்த்தி சுரேஷ் ராதிகாவுடன் சண்டையில் தவறி கீழே விழும்போது இறந்து விடுகிறார். அந்த பாடியை அப்புறப்படுத்த கீர்த்தி சுரேஷ், அவர் அம்மா ராதிகா, சகோதரிகள் பக்கா ஸ்கெட்ச் போடுகிறார்கள். இதற்கிடையில் ரவுடியின் மகனான சுனில் ஒரு டீமுடன் அப்பாவான சூப்பர் சுப்பராயனை தேடுகிறார். சூப்பர் ரவுடி சுப்பராயன் தலையை வெட்டி கொண்டு வந்தால் 5 கோடி தருவதாக ரெட்டி சொல்கிறார். இடையில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜான் விஜய் டார்ச்சல் வேறு கீர்த்தி சுரேஷ்க்கு. இவ்வளவு பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்கிறார்கள் கீர்த்தி சுரேஷ் குடும்பம்? தனது கைக்கு வரும் ரிவால்வர் கொண்டு கீர்த்தி என்ன செய்கிறார் என்பதற்கெல்லாம் விடை சொல்வதே ரிவால்வர் ரீட்டா படத்தின் மீதி கதை. ஆக்ஷன் படமாக இருக்கும் கீர்த்தி சுரேஷ் சண்டைகள் போடுவார் என்று சொன்னால் சண்டை இல்லாமல் மிடில் கிளாஸ் பெண்ணாக கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். அவருக்கு அம்மாவாக வரும் ராதிகா நடிப்பும் அருமை. சகோதரிகளாக நடித்தவர்களின் நடிப்பும் அருமை. வில்லனாக சுனில் நடிப்பும் அருமை. இன்னொரு வில்லனாக அஜய் கோஷ், மற்றொரு வில்லன் கல்யாண் மாஸ்டர் டீம், புரோக்கர் சுரேஷ் சக்கரவர்த்தி டீம், போலீஸ் அதிகாரியாக ஜான் விஜய் டீம், ரெடின் கிங்ஸ்லி என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். தினேஷ் கிருஷ்ணனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஷான் ரோல்டன் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கிறது. குடும்பங்களுடன் அனைவரும் பார்க்கும்படியான படமாக கொடுத்துள்ளார் இயக்குனர் சந்துரு. பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் அச்சாரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.